قال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة وكما قال عليه الصلاة والسلام. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு மொத்தமாக 4 கட்டங்கள். முதலாவது கட்டம் பத்னுல் உம், தாயில வயிறு. அதில் சில மாதம் தான் நல்லா ஒரு மனுஷனுக்கு டைம், 7 மாதம் 8 மாதம் 9 மாதம். அதுக்கு சொல்றது பத்னுல் உம், தாயில வயிறு. ரெண்டாவது தாருல் கிஃபாஹி வல் அமல். இப்போ நான் இந்த உலகம் இது எவ்வளோ காலம்? 50, 60, சில ஆட்களுக்கு 65, 70, அதை தாண்டி போகிறோம், மிச்சம் போகிறோம். அல்லாஹ் அந்த உலகத்தில் வாழ்க்கை அப்படி தான் வச்சுக்கிறான். முதல் கட்டத்தில் ஃபியூ மந்த்ஸ், சில மாதம். ரெண்டாவது கட்டம் சில வருஷம். இல்லை சிலர் 25 பேசுவாங்க, 20 பேசுவாங்க, 17. எத்தனை ஜனாதா செய்திகள் பார்க்குறோம், கேட்குறோம். குடும்பத்தில் எவ்வளோ ஜனாதா செய்திகள். போன மாதம் நோம்புக்கு முன்னுக்குள்ள மாதம் 3 ஜனாதாக்கள் நான் கலந்து கொண்டேன். 3 இளம் வயசுள்ள சின்ன ஜனாதா. எங்கள் பஜாரில் சேர்ந்து ஒருத்தர் பார்த்தாங்க, டைம் ஸ்ட்ரீட்டில் நீங்களும் கூட சேர்ந்துவார். அன்றைக்கு பஜாருக்கும் வந்துட்டு மகளிருக்கு தான் வீட்டுக்கு போனார். போன இடத்துல 9 o'clock மெசேஜ் வரும், அவர் மவுத்து. அன்றைக்கு அசருக்கு பள்ளியில் எல்லாரும் அவர் கண்டாங்க. 40 years, 40 வயசு, அதில் வரும். அந்த 9 மணிக்கு மவுத்து. ஒரு இஷாட ஜனாசாவுக்கு நாங்கள் போனோம். நான் தான் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ஜனாசாவில் சொன்னாங்க, இன்றைக்கு வெளில அந்த கடையை வந்து அவர் தான் திறந்தார். இந்த சொன்னவர் சொன்னார், எல்லாருமே இது சத்தியமாக நான் நினைக்கல. இவர்கிட்ட ஜனாசா இன்றைக்கு இஷாக்கு நாங்கள் தொழுவோம்னு நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கு வெளில கடையை அவர் தான், அவர்கிட்ட கடையை அவர் தான் வளமே திறக்கிறோடு திறந்தார். இன்றைக்கு இஷாக்கு இவர்கிட்ட ஜனாசா தொழுகை நாங்கள் தொழுவோம்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்குறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த 2வது வாழ்க்கை சிலருக்கு 50 மட்டும் போயிடும், 60 போயிடும், 65, 70. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லிட்டாங்க, அதை தாண்டி போகிற மக்கள் மிச்சம் போகிறோம். இல்லா மாஷா அல்லாஹ் 80 மட்டும் போவாங்க, 85 போவாங்க. இது 2வது. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் வச்சுக்கிறது 3வது தான் தாருல் பர்ஸஹ். பர்ஸஹ் வந்து கபூரில் இருக்கிற ஒரு லைஃப். துனியாவோட லைஃப் மாதிரி கபூரில் ஒரு மனுஷனுக்கு ஒரு லைஃப் இருக்கு, ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. எவ்வளோ காலம்? உலகத்தில் இருந்த அதே அளவு இல்லை. 2 மடங்கு இல்லை, 3 மடங்கு இல்லை. அல்லாஹ் இன்றைக்கு கியாமத்தை உண்டாக்குவானோ அன்று வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற இடம் தான் தாருல் பர்ஸஹ். முதலாவது சில மாசங்கள் மட்டும்தான், 2வது சில வருஷங்கள் மட்டும்தான், 3வது அல்லாஹ் ஆலம் வருஷம் 1000 கணக்கில் போகும். 1000 கணக்கில் போகும் வருஷம். இன்றைக்கு 5000 வருஷம் கபூரில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார். 2000 வருஷம் கபூரில் இருக்கிற மக்கள் இருக்கிறார். இது அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு வச்சுக்கிறது 3வது. 4வது வந்து தாருல் ஜஸா, கூலி கொடுக்குற இடம். அது எவ்வளோ காலம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா நிஹாயத லஹு. இந்த 4வது கட்டத்துக்கு ஒரு முடிவு கிடையாது, அதுக்கு ஒரு எண்ட் ஒன்று இல்லை. மற்ற 3க்கும் எண்ட் ஒன்று இருக்குது, இதுக்கு ஒரு எண்ட் இல்லை, முடிவு ஒன்று இல்லை. தாருல் பர்ஸஹ் எப்போ கபூரில் நாங்கள் எழுப்புவோமோ அங்கேயோட முடிஞ்சிடும். தாருல் ஜஸாக்கு வந்துடும் 4வதுக்கு வந்தால் அது எப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு ஒன்று இல்லை. வேலை நந்தி ராவ் என்றது ஒன்று அங்கே இல்லை. அல்லாஹ் சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போனதோட ஹதீஸ்ல வருவது, ஒரு அழைப்பாளர் சொர்க்கத்திற்கு அழைப்பாளர், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, இன்னலக்கும் அன் தஹ்யு ஃபலா தமூது அபதா. பொதுவாக நீங்கள் எல்லாம் செய்யப்படும், அவங்களுக்கு மவுத்துங்கிறது கிடையாது, மவுத்துங்கிறது கிடையாது. அதை உறுதிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் மவுத்த ஒரு
ஒரு ஆட்டுட தோட்டத்தில் கொண்டாந்து அந்த மவுத்து அறுக்கப்படுவோம். சொர்க்கவாசிகள் நல்லா கேட்பாங்க, இது என்னன்னு தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க மவுத்துக்குவாங்க. அதை உறுதிப்படுத்த மவுத்துன்னு ஒன்று இல்லை, முடிவுன்னு ஒன்று இல்லை. அல்லாஹ் அதை அறுப்பாங்க. அறுத்து மவுத்து ஒன்று இல்லைன்னு உறுதி செய்யப்படும். பெரிய சகோதரர்களே, துனியாவில் எங்களுக்கு கஷ்டங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் தானே. நாளைக்கு மவுத்துக்கு பின்னால் ஒரு மனுஷன் கல்ல வச்சுக்கிற கஷ்டம் மட்டும் எங்களுக்கு தெரிய வேண்டாம். நாங்கள் ஒரு நாளும் இந்த துனியாவில் கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். நாங்கள் நினச்சி முடியலாம், இந்த துனியாவில் நாங்கள் பண்ணுறது, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது, எங்களுக்கு இருக்கிறது தான் ப்ராப்ளம், நாளைக்கு எல்லாத்தையும் சமாளிச்சு கொள்ளணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆயத்தை சொல்றான் சகோதரர்களே. நரகவாசிகள், பாவிகள் நரகத்துல கஷ்டத்தை தாங்க இல்லாம நரகத்தின் இன்சார்ஜ் இருக்கிற மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இவரை கூப்பிடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான், வனாதூ யா மாலிக். அந்த நரகத்தில் அவங்களுக்கு நடக்கிற அந்த கஷ்டத்தை பார்த்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, லியக்தி அலைனா ரப்புக். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ட்ரான்ஸ்லேஷன் எடுப்பாரு, உங்களோட ரப்பு கிட்ட சொல்லி எங்களுக்கு மௌத்தை தர சொல்லுங்க. எங்களால் இதுக்கு மேல தாங்கல, அது கிடைக்கிற கஷ்டம் வர எங்களால் தாங்கல, லியக்தி அலைனா ரப்புக்கு சொல்லி மௌத்தை கேட்பாங்க. மௌத்தை வந்து தஃப்சீருடைய கிதாபுகளில் வருது சகோதரர்களே. அந்த ரிக்வெஸ்ட் நரகவாசிகள் சைதால வந்து அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷத்துக்கு பொறுத்தா ரிப்ளை பண்ணுவாங்க. அல்லாஹ் அந்த ரிப்ளை என்னடே குர்ஆன்ல சொல்றான். 1000 இயர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்களா, 1000 வருஷத்துக்கு பிறகு நரகவாசிகளை பார்த்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக்கும் மாகிதூன், உங்களுக்கு வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் நிரந்தரமாக இங்கே போயிருப்பாங்க. 1000 வருஷத்துக்கு பிறகு சொல்லுவாங்க. வாய்க்கு லேசா சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டு பார்த்து இயலாம இந்த மக்கள் அல்லாஹ் கிட்ட டைரக்டா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை போட்டு பேசினாங்க, ஒரு மலக்க போட்டு பேசினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்களாம், ரப்பனா கலபத் அலைனா ஷுக்வத்துனா வகுன்னா கௌமா ضالين. யா அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் கூப்பிடுவாங்க. கலபத் அலைனா ஷுக்வத்துனா, எங்களோட முதிரித்தனம், நாங்கள் நடந்து கொள்வதற்கு பிள்ளையாக நடந்து கொண்டோம், நாங்கள் இன்னைக்கு தவறான பாதையை வைத்துட்டோம், அதனால நீ எங்களுக்கு உதவி செஞ்சியா அல்லாஹ் என்று கேட்பாங்க. அன்பானவர்களே, முதல் ரிக்வெஸ்ட்டுக்கு 1000 வருஷத்துக்கு பிறகு ரிப்ளை பண்ணப்பட்டுச்சு. அல்லாஹ் கிட்ட இந்த மனிதர்கள் நரகவாசிகள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்ற வார்த்தையை குர்ஆன்ல பாய்க்கிறான் சகோதரர்களே. قال اخسئوا فيها ولا تكلمون. இஹ்ஸா என்பது அதுக்கு உதாரணம், அந்த வேர்டுக்கு உதாரணம் ஒரு நாய் கிட்ட வரக்கூடிய சீஞ்சு. அல்லாஹ் இந்த வார்த்தையை குர்ஆன்ல பாய்க்கிறான். இந்த நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் அவ்வளவு இறக்கமுள்ள அல்லாஹ், இஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன், நாய் விரட்டுற மாதிரி விரட்டி சொல்லுவாங்க, எங்களோட ஒருத்தரும் பேசவாங்க. ரெண்டாவது அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணினாங்க, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் போட்டு சரி வரல. ஒரு 1000 வருஷத்துக்கு ஒரு ரிப்ளை பண்ணா நீங்க தான் இங்கே போறீங்க. ரெண்டாவது அட்டெம்ப்ட் டிரெக்டா அல்லாஹ் கிட்ட கேட்டு பார்த்தாங்க. மூணாவது ஒரு முயற்சி செய்வாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க, மௌத்தை கேட்டாங்க, இப்ப என்ன தெரியுமா கேட்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க, மலக்கு அந்த மலக்கு நரகத்துக்கு பொறுப்பாய்க்கிறவரை கூப்பிட்டு சொல்லுவாங்களா, இதை மௌத்தாக்கத்தான் கேட்டீங்க, அது கிடைக்கல, அல்லாஹ் கிட்ட கேட்டு யுஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அஸாப், தொடர்ச்சியா கண்டினியூஸா வேதனை வந்து கொண்டிருக்கு, ஒரு நாள் சான்ஸ் கொடுக்க சொல்லு, நாளைக்கு மறு கண்டினியூ பண்ண பரவாயில்ல, நாளைக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுங்க, ஒரு நாள் சான்ஸ் அல்லாஹ் கேட்கிறாங்க. அதாவது கல்வி எடுக்க வாங்க, ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க.
ஒரு கிரேஸ் பீரியட் இருக்காங்க. நாளைக்கு மனிதன் மௌத்துக்கு பின்னால சந்திக்க இருக்கிறதுல கஷ்டத்தை மட்டும் ஒரு மனுஷன் விளங்கினாங்க. துணியாவில் இருக்கிறது ப்ராப்ளமாக கையேந்தினா எங்களோட துப்பாக்கியை தர வேண்டாம் சகோதரர்களே. கையேந்தினா நிறைய பேர் துவா சொத்ததா சல்லியதா வியாபாரத்தை வர்க்கதா கூடதா துனியாவை பற்றி தான் நிறைய கேட்கிறோம். மௌத்தை கேட்கறதில்ல, நாளைக்கு கபூரில் கேட்கறதில்ல. எல்லாம் கபூருக்கு பின்னால நாளைக்கு மஹ்ஷர்ல நீ எதிர்பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஹ்ஷருடைய ஒரு நாள் கபூர்ல இருந்து மக்கள் என்ன எதிர்பார்த்தினா அந்த கபூர்ல இருந்து எழுப்பி அந்த மஹ்ஷர் பூமியில மக்கள் பற்ற கஷ்டமைக்கிறாங்க. அந்த மஹ்ஷருடைய ஒரு நாள் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மிக்தாருஹு 50,000. அந்த அளவு வந்து துனியாவோட லைஃப் வச்சு பார்த்தா 50,000 வருஷத்துக்கு சமம். ஒரு நாள் 50,000 years. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் பயந்துள்ளத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு அந்த 50,000 வருஷம் அஹஃபு மின் ஸலாத்தில் மக்தூபத்தில் ஒரு ஃபர்தான தொழுகையை விட ஷார்ட்டான டைமாக இருக்கும். அல்லாஹ் என்ன வாழ்க்கை அப்படியாகும். 50,000 வருஷம் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, சூடு. நாங்கெல்லாம் ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருந்தாங்க. நாளைக்கு மஹ்ஷர் எல்லாம் இருக்கு, எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் தான் அல்லாஹ் கிட்ட பரிந்துரையோம், அல்லாஹ் கோவம் அடைஞ்சிக்கிறான், நீங்கள் தான் அபுல் பஷர், மனிதர்கள் வாப்பா, கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? அவர்களோட தவறு சொல்லி அவர் சொல்லுவார், நான் இல்லை, நீங்கள் நூஹ் கிட்ட போங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு நபிமார்களை மாறி 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 கடைசியாக ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க தானே. சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? சொர்க்கம் கேட்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு அல்லாஹ் கிட்ட எனக்கு சொர்க்கத்தை எடுத்தாங்க கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் நாளைக்கு மஹ்ஷர்ல கபூர்ல எதிர்பார்த்துட்டு கேள்வி கணக்க ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்படியே விட்டு போட்டுருவாங்க. மஹ்ஷருடைய பூமியில மக்கள் கட்டும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. மஹ்ஷருடைய பூமியில கடும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. அந்த கஷ்டமே பயங்கரமாயிருக்கும். இந்த பாஸ்போர்ட் எடுக்க வைத்து பாஸ்போர்ட் போடியில் வைக்கணும்னு சொல்ல எனக்கு 60 வைத்துன்றது. மார்னிங் வைத்து ராவாயிச்சு வார்த்தை இது கொஞ்சம் கஷ்டம். ஹஜ்ஜி எப்படி இருந்துச்சு? ஹஜ்ஜி போனேன் இல்லை, ஹஜ்ஜை கபூல் செய்யணும். 60 எங்கள் ஹஜ்ஜில் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. பிரயாணம் செய்யணும் எனக்கு அவ்வளோ டயர்டாக வரும். கஷ்டம். எனக்கு டைம் வெயிட் பண்ணிடலாம். போலியில் 5 வரைக்கணுமா, போலியில் 4 வரைக்கணுமா? 50,000 வருஷம் போலிக்கு வரும் சகோதரர். 50,000 years வாழ்க்கையே செய்ய அந்த நபிமார்களை சந்திச்சு எல்லாரும் என்ன கேட்பாங்க தெரியுமா? வெயிட்டு சொர்க்கத்தை அல்லாஹ் கிட்ட எடுத்தாங்க. இல்லை இல்லை, அல்லாஹ் கிட்ட சொல்லி கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லுங்க. கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லுங்க. இதுக்கு மேல எங்களுக்கு இந்த மஹ்ஷர்ல கஷ்டப்படே இல்லை, நாங்கள் பட்ட கஷ்டம் கடைசியாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு ஒரு துஆ அந்த டைமில் படித்து தருவான். அந்த துஆ எனக்கு இப்போ தெரியாது. அந்த டைமில் தான் அந்த துஆ என்னன்னு எனக்கு சொல்லித் தரப்படும். நான் சுஜூதில் விழுந்து அந்த துஆவை ஓதுவேன். அந்த டைமில் தான் அல்லாஹ் பதிலளிப்பான். அதுக்காட்டி அல்லாஹ் பேச மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், அவனோட தலையை தூக்குங்க. சல் துஅத, கேட்கறது அல்லாஹ். வஷ்ஃபா துஷஃபா, நீ கேளுங்க, நீங்கள் பரிந்துரைங்க. அதுக்கு பின்னால் தானே அல்லாஹ் மஹ்ஷர்ல கேள்வி கணக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சகோதரர்களே, நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கஷ்டம் சகோதரர்களே, அது தெரியும் வேண்டாம். இன்னைக்கு துனியாவில் வர கஷ்டம் கஷ்டமாக இருக்கிறார். ஆனால் கையேந்தினா எல்லாருக்கிட்ட சல்லியை கேட்கிறோம், கடையில் வர்க்கத்தை கேட்கிறோம், ஒரு கடை 2 கடை ஆகணும்னு கேட்கிறோம், சொந்த ஊரை கேட்கிறோம், துனியாவுக்கு நிறைய கேட்கிறோம். நீங்கள் ஆசிரியப்ப மறந்து போய்க்கிறோம் சகோதரர். எத்தனை பேர் மௌத்துக்கு துவா கேட்கிறோம்? எத்தனை பேர் அல்லாஹ்விட நல்ல நிலைமையில அமையணும்னு கேட்கிறோம்? இந்த இடத்துலையோ யாருக்கு சார் ஒருத்தருக்கு சொல்லலாமா, நான் இன்னும் 10 வருஷம் வாழுவேன், நான் இப்போ மௌத்தா போக மாட்டேன், ஒரு ஆள் எல்லாரும் சொல்லி அதே சகோதரர்.
டெய்லி என்னோட ஃபோனில் ஜனாதா நியூஸ் பார்க்குறோம் தானே, நாளைக்கு இந்த ஃபோட்டோவோட உங்களோட ஃபோட்டோவோட ஜனாதா நியூஸ் எத்தனை பார்க்குறாங்க, அவ்வளோ தானே. ஆனால் திடீர்னு பார்த்து எத்தனை ஜனாதா நியூஸை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிறோம். இவரா பள்ளிக்கு வந்தவர், தொழுந்தவர், நோக்கில் இருந்தவர். அன்பானவர்களே, நாளைக்கோ நாளன்றைக்கோ நோக்கு முன்னுக்கோ நோக்கு போகிறவோ ஹஜ்ஜிக்கு முன்னுக்கோ ஏழை கொண்டவோட ஊட கொண்டவோட எங்கட ஜனாசா நியூஸை மொத்தம் படிக்க போகிறார். ஒரு நாள் நாங்கள் தூங்குவோம், வலிமையான நாங்கள் தூங்குற நாங்கள் எங்களோட கட்டில கண்ணை திறக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் தூங்குவோம், திருப்பி கண்ணை திறப்போம், கபரில் நான் தூங்குறது. தூங்கினோம் கபரில், கண்ணை திறப்போம் கபரில். சொன்னாங்க, கபூரில் ஒரு மனிதன் எடுத்து வச்சா அந்த வேலைகள் கபூரில் எவ்வளவு குயிக்கா ஸ்டார்ட் ஆகும்னா, நீங்க அடக்கிற ஆட்கள் திரும்பி வர ஸ்லீப்பர் சவுண்டையும் அவர் கேட்பாங்க. எப்படி மௌத்தாப்போ ஒரு நாளைக்கு முந்தி அவருடைய ரூம் உடம்புலைக்கு போல ஒரு மனிதனாக இருந்தாரோ, இதே நிலைமையில அவருடைய ரூம் திருப்பி போடப்பட்டு நீங்க அடக்கி திரும்பி வாரத்துக்கு இடையில கபூரில் அவர் உட்கார்ந்துருவாங்க. அவ்வளவு குயிக்கா ஸ்டார்ட் ஆகும் அவர் ஒரு மனுஷன். பயணிக்க பூச்சி சம்பவம் எங்கள் ஒருத்தர் நினைக்கிறார், நான் மௌத்தா போக மாட்டேன், எங்கள் பிள்ளைகள் நசிக்கிறேன், கல்யாணம் முடிச்சு நோக்கு பொருட்கள் முந்தி கலத்துறையில் ஒரு ஜனாதாவுக்கும் கண்ணியமான ஒரு ஆலயம் சொல்றாங்க. ஒரு ஊர் மருது அவருடைய ஜனாதாவுக்கு அவ்வளவு சாலியான ஒரு நல்ல மனுஷன். அந்த ஜனாதாவை தொழிற்சி அவருடைய 10 வயசு மகன் சம்பவத்தை கண்ணீரோட தொழிற்சி அதுக்குள்ள நான் என்ன நினைச்சு கொண்டிருக்கோம், அல்ல எனக்கு மௌத்து தர மாட்டான், என்னோட பிள்ளைகள் பெருசாகணும், கல்யாணம் முடிக்கணும், சொந்த வீடு நான் கெட்டி முடிக்கணும், ஆக்கி பொறுத்த எனக்கு எல்லாம் மௌத்து தருவாங்க நான் நினைச்சு கொண்டிருக்கோம். மௌத்துன்றது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அண்மையில ரெடியாக ஒவ்வொரு மனுஷனும் ரெடியாகிக்கும். இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த சிந்தனையை வாழணும், சிந்தனையை வாழணும். வாழ்க்கை சொல்லிட்டே இருந்தார், நான் ஒரு 30 வருஷம் வாழ்வேன், 50 வருஷம் வாழ்வேன், எனக்கு இன்னும் டைமிங் உறுதியாக சொல்லவே இல்லை, வாழல நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு கடைசி காலத்தில் திரும்பி வாழ்கிறோம். ஒரு ஜனாசா 2 ஜனாசா இல்லை, பல ஜனாசாக்களுடைய செய்திகளை காதால கேட்கிறோம், பார்த்துக்கிறோம், ஜனாசாக்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஜனாசால கலந்து கொண்டோம், மேற்கிட்டே வாழ்க்கை படிப்பின வராட்டி எல்லாரும் பயம் வராட்டி சகோதரர்களே, நாளைக்கு நாங்கள் சந்திக்கக்கூடியது ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமான கஷ்டத்தில் வைத்தோம். கபலை கொண்டு போயிட்டு கபல்டா என்னைக்கிட்டே வாழ்க்கை கேட்ட என்ன சொல்லுவோம், ஒரு குழிக்கோ எல்லாருமே சத்தியமாக அது கபல் இல்லை சொல்லுது. நானும் நீங்கள் கண்ணால் பார்க்குறோமே அது கபல் இல்லை, எல்லாரும் சொன்னேன் கபல் கபலத்து இல்லை சொன்னால் அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னால் அது கபலும் இம்மா ரோகத்தும் நிறையாது ஜின்னான் கபர் சொர்க்கத்தின் பூஜையாக ஒரு மனுஷனுக்கு மாறும் அல்லது நரக படுகொலையாக மாறும். ஒரு மனிதனுக்கு ஹதீஸ்ல வருவது, அவருடைய கபர் எங்கட கண்ணுக்கு பார்க்க ஒரு சின்ன குழி, அந்த கபரை அல்லாஹ் அவருடைய கண்ணை வெட்டி அளவு விசால தூரம் வேணும், அந்த அளவு கபரை விசாலப்படுத்தி கொடுப்பான், பிரகாசமாக்குவான். சொர்க்கத்தினுடைய ஒரு வாயில் திறக்கப்படும், அந்த சொர்க்கத்திலிருந்து நறுமணங்கள் வீசக்கூடிய கபராக, காத்து வீசக்கூடிய கபராக, சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக முன்கர் நக்கீரவங்களுடைய கேள்வி கேட்டுட்டு அந்த நல்ல மனிதனுக்கு சொல்லுவாங்க ஒரு செய்தி, நம் கனவுமத்தில் அரோஸ் புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவார், இது மாதிரி தூங்குவாங்க. அதே செய்தாங்க. ஏன் புது மாப்பிள்ளைன்னு சொல்லப்பட்டு தெரியும், ஒரு மனுஷன் அந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தில் உச்சகட்டத்துக்கு போறனால தான் தனது மனைவியை முதலாவது சந்திக்கிறாங்க. நாம் எல்லாரும் அதை அனுபவிச்சு வந்தார்கள். எனக்கு தெரியும் அது உண்மையாக. ஒரு மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷம் உச்சகட்டத்தில் அந்த மனிதன் ஈக்கிற ஒரு நாள் தான் தனது மனைவியோடு முதலாவது கழிக்கிற ஒரு நாள். அதனால தான் அரூஸ் இந்த வார்த்தை பாதிக்கப்பட்டிருக்குது. நம் கனவு மத்தியில் அரூஸ் எப்படி ஒரு புதிய மாப்பிள்ளை நிம்மதியாக மனசுல இருந்து ஒரு கவலையும் இல்லாமல் தூங்குவாரோ, இதே மாதிரி நீங்கள் தூங்குங்கன்னு ஒரு நல்ல மனிதனுக்கு அந்த முன்கர் நக்கீர் சொல்லிட்டு போவாங்க. சொன்னால் இதே ஒரு பாவியாக இருந்தால் அந்த மனிதனுடைய கபர் எங்களை கண்ணுக்கு விளங்குறது எவ்வளோ சின்ன குழி,
இந்த குழி இது இன்னும் நெருக்க ஆரம்பிக்கும் எந்த அளவுக்குன்னா ஹத்தா தஸ்தலிஃப அத்லாஉஹு, ரெண்டு பக்கமோட ரிப்ஸ் நெஞ்சில இது ரெண்டும் உடைஞ்சி ரெண்டும் ஒன்றுக்கு சேர்ந்து முன்னாடி உடம்புல இருக்கிற முள்ளுகள் எல்லாம் துண்டாக உடைய முடியாது. சின்னோட டிஸ்லோகேஷனை என்னால் அவளை தாங்க முடியாது. கால் கொஞ்சம் பேரண்டிச்சு, கால் கொஞ்சம் பட்டுச்சு, சின்ன விரல் கொஞ்சம் பட்டுச்சு, முள்ளு கொஞ்சம் இதாகிச்சு, சதை கொஞ்சம் திறந்துச்சு. பிசியோதெரபிகிட்ட போகிறோம், ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போகிறோம், வெந்தயத்தை போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம். சின்னோடு ஒரு முள்ளுக்கு வந்து என்ன ஆகுறத எங்களால் தாங்க சொன்னாங்க. இந்த முள்ளுகள் அந்த மனிதனை தூளாக உடையும் பொழுது அந்த மனிதனுக்கு உயிரோடு இயக்க போக்கில் என்ன வருத்தம் கிடைக்குமோ அதே வருத்தம் குறையாம கிடைக்கும். இப்ப நடந்த அது எவ்வளவு நோவுமோ அதே நோவு கிடைக்கும். மனிதன் முக்கரணத்தை கேள்விக்கான கேட்டு சொல்லுவாங்களாம், இந்த மனிதனுக்கு நரகத்துடைய ஆடியாரில்லை, நரகத்துடைய வாயில திறந்துடுவாங்க. மற்ற கபரு சகோதரர்களே கடுமையான சூட்டுக்குள்ளாக்கப்படுது. வெப்பம் சாப்பாடு ஆக்க போக்கல அந்த சட்டியை தொடர்போட அந்த புகை வந்து பட்டா அப்படியே மத்து தான் கையில். இதை மாதிரி அந்த கபூர்களுக்கு நெருப்பு மத்தல்ல என்ன, அந்த கபூர்களுக்கு நரகத்தை திறந்த கதவு திறந்து வச்சுக்கிற அந்த சூட்டுட வெப்பம் அந்த கபூர்ல அந்த மனிதன் சதைகள் எல்லாம் கரைஞ்சி கொட்டும் சகோதரர். தாங்கிடுமா என்னால் தாங்கிடுமா. ஒரு குடும்ப பிரச்சனையோட சால்வ் பண்ணிக்கிற இடத்துல அந்த பொம்பளை வைஃப் சொல்றான், அல்ல எனக்கு தண்டனை தந்தாலும் பரவாயில்ல, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் செய்ய மாட்டேன். வேறு பாருங்க அப்படி சில பேசுவாங்க. ஆனால் தம்பி மற்ற சண்டையில் குடும்ப சண்டையில் மையத்துக்கு வராது, எந்த மையத்துக்கு வராது, அவனை பார்க்க மாட்டேன். அல்ல எனக்கு ஒரு உண்மைக்கும் மகனுக்கு ஒரு பிரச்சனையில் பேசும்போது அந்த மகன்கிட்ட நான் உண்மைக்கு நீ இப்படி நடக்கக்கூடாது, வாப்பா மோதா போனதோட இந்த பொங்கலுக்கு பெரிய அநியாயம் நடந்துச்சு. என் வாப்பா நல்ல கூட்டாளி அவர். இப்போ நான் அது முன்னுக்காக பேசும்போது அந்த பொண்ணை சொல்கிறேன், நான் சொல்லுவேன் உண்மைக்கு நீ இப்படி பேசுகிறாய், உண்மைக்கு இப்படி செய்கிறாய், நீ வாழ்க்கையில் நாசமாக பேசுவாய், இப்படி செஞ்சால் இந்த ஒரு தாயில் உள்ள இப்படி நோக்கக்கூடாது, தாயுடைய கண்ணீருக்கு பல பல கட்டத்தை நீ காரணமாக ஆகிட்டாய், உன் அழிவு மிக விரைவில் உனக்கு இருக்குது. ஒரு நாள் ஒரு தாய் உள்ளத்தை இப்படி நோடி கேட்க போக்குல அந்த பிள்ளை நீங்கள் சொல்லு, நான் நல்லா எனக்கு வேதனை தந்தாலும் பரவாயில்ல, இதை நான் செய்ய மாட்டேன். அப்போ அந்த பொங்கல் என்னோட பேச போகல சொன்னால், எனக்கு பாவம் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். ஏழுங்களா ஒரு முழுவத்துக்கு 10 லட்சம் ஒரு விரல் கொண்டு 1 நிமிஷத்துக்கு நீ வச்சு காட்டுறேன், நீங்கள் நல்லா போனால் பரவாயில்ல, நரகத்தில் பயமும் இல்லை, நாங்கள் சமாளித்து கொள்வோம், நரகத்தை பார்த்து கொள்வோம், மௌத்துக்கு போகிறோம் நாங்கள் பார்ப்போம், கபருனை நெருப்பை நாங்கள் பார்த்து கொள்வோம், நீ ஒன்று வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லுவோம், நீங்கள் ஒரு முழுவத்துக்கு 10 லட்சம் உங்களோட விரல இருந்த 1 நிமிஷம் அந்த நெருப்பு வச்சு காட்டுன்னு நீங்கள் சொல்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா அதை தாங்கே சொல்லுவது உலகத்தில் ஒரே ஒரு வழி தான். இந்த தண்ணியில் மற்ற வழியில் போனோம்னா இதனால் அதை தாங்கி முன்னுக்கு போகிறதுக்கே அது உலகத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு லைஃப் ஸ்டைல், இதை தான் சரியாக வாழணும். வாழ்கிற காலம் முழுக்க வாழ்ந்தது மொத்தம் ஒரு நாள் மக்கள் மொத்த சந்தோஷமாக பார்த்து உலகத்தோட பெரிய மக்களாக நாங்கள் மாறணும். இது தானே நினைக்கிற ஒரே இது. ஒரு மனுஷனை கண்ணை மூடிட்டு போக வச்சிக்கிறது, இதுல பயம் எப்பயுமே உள்ளது வைக்கும், இந்த சிந்தனை எப்பயுமே வைக்கும். அல்லாஹ் எனக்கு எதை வச்சிக்கிறான், அல்லாஹ் எனக்கு எதை தாழ்த்தி வைக்கிறான். துனியாவை ஆசைப்படுற நாங்க சொர்க்கத்துல ஆசைப்படுத்திக்கிறோம் சகோதரர். சொன்னாங்க சொர்க்கத்துல லோஸ் கேட்டகரியை சொல்ல போகிற ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த துனியா மாதிரி 10 மடங்கு சிலப்பா மாதிரி இல்லை, இந்த முழு துனியா இருக்குது, இதை மாதிரி 10 மடங்கு சொர்க்கத்துல ஆக குறைவான அந்தஸ்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நல்லா கொடுக்கிறது. இது ஆசைப்படுறது இல்லையா? லபினத்தும் லபினத்தும் சொர்க்கத்துல அவருக்கு கிடைக்கிற அந்த சொர்க்கத்துல அந்த செவரை நாங்கள் இங்கே உலகத்துல கல்லு வச்சு கெட்டுற மாதிரி சொன்னாங்க, தங்கத்தால் ஒண்டிக்கும் வெள்ளியால் ஒண்டிக்கும் அதுக்கு இடையில அல்லாஹ் மிஸ்க போட்டு மிஸ்காலத்தான் அதுக்கு இடையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டையும் சேர்த்து வச்சிருப்பான். கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை எதிர்பார்க்கிறோம். பாவம் செஞ்ச நிறைய பேர் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், ஆனால் நாங்கள் யாருமே அளவுக்கு பாவம் செஞ்சவங்க யாரும் இல்லை.
நான் யாரும் 100 முறை செஞ்சாலும் இங்கே ஒருத்தர் காரூன் அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காரூன் அல்லாஹ் எப்படி அழைச்சான்? ஃபஸஃப்னா பி வ பிதாரிக, யாருக்கும் கொடுக்காத ஒரு தண்டனையில காரூன் கொடுத்தான். அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த முன்னுக்கு காரூனும் அவருடைய முழு சொத்து வந்து அப்படியே பூமிக்குள்ள சொல்லி வாங்கப்பட்டுச்சு. அவரோட கால் அப்படியே உள்ளுக்கு போகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கத்தினார், ஹெல்ப் கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்கள் இதை செஞ்சோம், காரூனுக்கு இப்படி நாங்கள் செஞ்சோம், உலகத்தை அவரை சொல்லி வாங்கினோம். அவரோட அத்தனை கோடி அவர்கிட்ட இருந்த சொத்துகளுடைய சாவி எடுத்து போறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பெரிய பெரிய ஒட்டகத்துடைய கூட்டங்கள் தேவையான சாவியை மட்டும் தூக்குறதுக்கு அவ்வளோ சொத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்கள் அவரை சொல்லி வாங்கினோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னானா, மூசா காரூன் பூமிக்குள்ள சொல்லி வாங்கும் பொழுது 70 விழுந்த மூளை கூப்பிட்டாங்க. 70 times யா மூசா யா மூசா யா மூசா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த காரூன் 20 விழுந்த மூளை கூப்பிட்டான். அவன் வாயால் ஒரு விழுத்தனை கூப்பிட்டிருந்தால் நான் அவனுக்கு உதவி செஞ்சிருப்பேன். நான் யாரும் காரூன்களை பாவம் செஞ்சில்லை சொல்லுவேன். இந்த ரப்பு எனக்கு இருக்கிறது அல்லாஹ் நேசிக்கிற மக்களாக எங்கள் ரப்ப நாங்கள் விளங்குவோம். நாங்கள் அல்லாஹ் விளங்கில்லை, அல்லாஹ் நாங்கள் விளங்கில்லை. அல்லாஹ் ஃபிரௌனுக்கு மௌத்தை கொடுத்தான். எங்க கடல் நடுக்கடலில் வச்சு, ஆழ்ந்த கடலில் வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டம் முன்னுக்கு போயிட்டு நான் ஃபிரௌன் நடுவில் மாட்டிக்கொண்டார். இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லும் பொழுது சொன்னாங்க தெரியுமா, ஃபலவ் ரஅய்துனி யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் ஃபிரௌன் அல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டார். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். எந்த ரப்ப பனூ இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டீங்களோ அந்த ரப்பை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபிரௌன் இதை சொல்லும் பொழுது கடல்ல மண் எடுத்து நான் அவருடைய வாயிலுக்கு போட்டு கொண்டு இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா, மகாஃபத அன் துத்ரிகஹு ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இவனுக்கு வந்துருமோ, கிடைச்சிருமோ, அல்லாஹ் இவனை மன்னிச்சு இந்த ஃபிரௌன் எல்லாம் மன்னிச்சிருவானோ என்ற பயத்துக்காக வேண்டி இவன் வாயிலிருந்து ஈமானுடைய வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு நான் அந்த வாயிலுக்கு மண்ணை போட்டேன் என்று சொல்லி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிட்டாரு. சகோதரர்களே, ஃபிரௌன் அளவுக்கு நான் யாரும் பாவம் செஞ்சில்லை. உங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் நல்ல விளங்கினவன் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் அல்லாஹ் ரஹ்மத் எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். இந்த ரப்பை கூப்பிட்டா அந்த ரப்பை மன்னிச்சுவார். எவ்வளவு பேர் சகோதரர்கள், எவ்வளவு பேர். நான் நீங்க என்ன பாவம் செஞ்சீங்க? ஃபிரௌன் அளவுக்கு அநியாயம் செஞ்சிருக்கோம். எல்லாரும் பக்கம் இருக்கும். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் ஒருவர் மன்னிப்பு ஹுக்கூக்குல் இபாதத் மற்ற எல்லா விஷயமும் எல்லாம் மன்னிப்பாங்க. அடுத்த மக்களோட சம்பந்தப்பட்டதும் அவங்க செஞ்சிருந்தா நல்ல மன்னிப்பு. கடன் கேட்கிறாரு, இன்னொருத்தருக்கு அநியாயம் செஞ்சுக்கிறாரு, இன்னொருத்தருடைய விஷயத்தில் இன்னொருத்தர் காணி வாங்கிக்கிறாரு, ஹராத்தில் எடுத்துக்கிறாரு, இதெல்லாம் அவங்க மன்னிப்பு. அதை தவிர அல்லாஹ் நெருக்கம் அடையக்கூடிய எவ்வளவோ நல்ல காரியங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விளங்குவோம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை விளங்குவோம். என் ரப்பு என் பக்கத்தில் தான் இருக்கிறான். நான் என் ரப்பை கூப்பிட்டா என் ரப்பு கட்டாயமாக எனக்கு பதிலளிப்பான். என் ரப்பு எனக்கு உதவி செய்வான். அந்த நம்பிக்கையில் வரும் சகோதரர். அப்படி இல்லாத என்ன நடக்கும் தெரியுமா, இந்த ரமதான் போன வருஷம் பிடிச்ச ஒரு 3 நாள் பிடிச்ச வீடு வைக்கிறேன். உண்டே காண்டவாடி சொர்க்கத்தை அடைஞ்ச பாடி. அப்படி நோம்பு பிடிச்சாலும் தான் 50 வருஷம் நோம்பு பிடிச்சிருப்பாரு. 50 வருஷம் நோம்பு பிடிச்சி நரகத்துக்கு போவார். ஒரு நோம்பு பிடிச்சா சொர்க்கத்தை இடவேடி கேடும். இவர் ஒரு நோம்பில பிடிச்சிக்கிறாரு. 50 வருஷம் நோம்பு பிடிச்சி, 60 வருஷம் நோம்பு பிடிச்சி, 50 எழுத்துள்ளது அடைஞ்சு, 60 எழுத்துள்ளது அடைஞ்சே ஒரு மனுஷன் நாளைக்கு நரகத்துக்கு போறாரு. அவர் அல்லாஹ் ரஹ்மத்தை தேவையில்லை. பாவம் செஞ்சால் அந்த பாவத்துக்கு நிறைய பேர் நான் சில டைம் நினைச்சுக்கிறேன், 20 வர்றாங்க மாற்றி முடிக்கிற தௌபா செய்யும். அது உண்மையான தௌபா. ஒரு மனுஷன் இப்ப நினைக்கிறாரு 27 வரட்டுமே,
27 வந்ததோட இந்த 27ஓட தௌபான்னு செஞ்சுட்டு எல்லாத்தையும் விட்டோம்னு நினைச்சா அது உண்மையான தௌபாய். தௌபான்னு எனக்கு தெரியும். இப்போ வருவது மனசுக்கு வந்து அதுதான் தௌபா. இது உணவுன்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் நினைக்கிறார், இதுக்கு பின்னால நான் சிகரெட் குடிக்கிறேன், நான் ஸ்மோக் பண்ணுறதோட போகிறேன், அல்லாவுக்காக நான் இத்தனை தௌபா செஞ்சுட்டேன். இதுதான் தௌபா. தௌபாங்கிறது உடனே நினைக்கிறாரு, இந்தியிலிருந்து நான் இந்த மியூசிக் கேட்கறது நான் பாட்டு கேட்க மாட்டேன். இப்போ இருந்து இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில கண்ணால் படம் உருவாக மாட்டேன், ஹராத்தம் உருவாக மாட்டேன். அப்படின்னா 27 வெயிட் பண்ணி கொண்டீங்கன்னா அது தௌபா இல்லை. யாரும் சொன்ன தௌபா தௌபாங்கிறது இப்போ வரணும், மனசில் வரணும். இந்த ஃபோன் கேட்குற ஒரு ஹராமான தொடர்பு இதோட வட்டி இருந்தவர் நாளைக்கு உடனே ரெடியாக இந்த வட்டி எப்படி சரி கலண்டு இது சல்லிவை கட்டிக்கிட்டு எப்படி சரி இது வெளியாக போகிறேன். இது தௌபா. ஒரு மனுஷன் சல்லி உருவாக்கி வருஷக்கால குருதியில் பொழு வச்சுக்கிறாரு. இப்போ மனசு வருவது உடனே நான் இவருக்கு கால் பண்ணி பேசி இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன். உடனே இருந்தால் நான் கொடுக்கணும், இல்லாட்டி எந்த சேவை கொடுக்கணும். அப்படி இல்லை அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டு எனக்கு சின்ன டைம் கொடுத்தாங்க, ஒரு 2 months ஆகிட்டாங்க, 3 months ஆகிட்டாங்க, எனக்கு சல்லி நான் போயிட்டேன். இது தௌபா. தௌபாங்கிறது சகோதரர்களே கோவம் அழிக்கணும். உடனே 27 வரக்காட்டிங்க உடனே போய்த்து பேசுகிறார், நானோட பேசுகிறார், தம்பியோட பேசுகிறார், மகளில் ஒரு 2 பேர் சார்ந்த தாய் பிடிச்சி பேசுகிறார். நாளைக்கு சுப வழியில் வச்சு சார்ந்து கொடுத்து பேசுகிறார். அவர் ஆச்சரியப்பட்டார், என்ன வந்து பேசுகிறார், கோவம் இருக்கிறவங்க எனக்கு நடந்துக்கிட்டே அவருக்கு அவர் உள்ளத்தில் தௌபா வந்து அவர் உள்ளத்தில் தௌபா வந்து ஒரு மனுஷனுக்கு இப்படி தௌபா வந்தால் 27 வரக்காட்டிக்கு தேவையில்லை. இன்றைக்கே எங்களை தௌபா ஸ்டார்ட். தௌபாவை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளையாக நினைச்சு வச்சு 27 வரணும் இன்றைக்கு பள்ளியில் வந்து அழுது. ஆனால் மற்ற எல்லாம் பார்த்தா ஒன்றே விட்ட பாட்டு கேட்குற ஒரு பாட்டு கேட்கிறாரு, மியூசிக் கேட்கிறாரு, சிகரெட் குடிக்கிறார், கோமா உள்ளவர் கோமாவே தாய்க்கிறார், கடனோட திருப்பி கொடுத்து வட்டி வைக்கிறார். தௌபா செய்கிறார். எந்த அளவுக்கு தௌபா செய்கிறாரு, மக்களை காப்பாற்றணும் தெரிஞ்சுக்கிறார். நோக்குல நாட் எக்ஸெப்டட். அவ்வாறு புடவை பிடிச்சோடு தௌபா செஞ்சாலும் எக்ஸெப்டட் இல்லை. சில நிபந்தனைகள் தௌபாக்கு, இந்த நிபந்தனைகள் அந்த மனிதன் சரிவர பூர்த்தி செய்யாமல் இந்த நிபந்தனைகளை உடைச்சு கொண்டு தான் தௌபா செஞ்சிருக்கார். அதனால சகோதரர்களே, நோம்புன்றது எல்லாம் எங்களுக்கு தாரது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லஅல்லகும் தத்தகூன், தக்வா உள்ள மக்களாக மாறும். அப்படின்னு என்ன தக்வான்றது? அமல் செய்து பாவத்தை விட்டு சொல்லுவோம். தக்வான முதலாவது என்ன தெரியுமா? பாவத்தை விட்டோம். ரெண்டாவது அமல் செய்ய, அமல் எல்லாத்துக்கும் செய்யுது. முனாஃபிக்கும் அமல் செய்யுது, முனாஃபிக்கும் அமல் செய்யுது. ஆனால் ஒரு பாவத்திலிருந்து தவிர்த்து கூட உண்மையான மனசுல தக்குவா இல்லை. அப்பதான் பாவத்தை தான் சொன்னாங்க, இத்தகைய மஹாரிமா தக்குவன் அஅபதன் நாஸ். ஆகப்பெரிய தக்குவதாரி யார் தெரியுமா? நிறைய அமல் செய்கிறவர் இல்லை, தன்னை ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறவர் தான் ஆகப்பெரிய தக்குவதாரி. ஒரு வாக்கு எழுதுறாங்க, ஒரு மனுஷன் 1000 ரக்காத் தொழுவார். அவர் 1000 ரக்காத் தொழுவதை விட ரோட்ல போட்டு ஒரு பொம்பளையை பார்க்காம கண்பார்வை கீழே போடு எல்லாத்துக்குமே அவங்க இருப்பாங்க. நீங்க 1000 ரக்காத் தொழுந்து அல்லாஹ்கிட்ட நெருக்கத்தை அடைகிறதை விட ரோட்ல போகும்போது ஒரு பொம்பளையை பார்க்காம கண்பார்வை அல்லாஹ்வுக்கு பயந்து கீழே போடுறதால அல்லாஹ் நெருக்கூட நெருங்கிடும். அன்பானவர்களே, இது சரியாக விளக்கும். பாவத்தை விட்டது போதாது. நாங்கள் எல்லாரும் உறுதி வைப்போம். எல்லாருடைய வாழ்க்கையில சில முன்னபின் நீக்குது. முதலாவது நாங்கள் எல்லாரும் நியத்து வைப்போம், அதை நான் கல்ல போறோம். என்ன அமைப்பு, என்ன பாவம் எந்தீங்களோ இந்த நோம்பு முதலாவது. ரெண்டாவது குர்ஆன் நாங்கள் நிறைய ஓதுறோம், மாஷா அல்லாஹ் தராவி தொழுகிறோம், கியாமுல் லைல் தொழுகிறோம், நோம்பு பிடிக்கிறோம், திக்ர் செய்கிறோம், மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகிறோம். இதுதான் ரெண்டாவது. முதலாவது ஒரு மனுஷன் தன்னை ஹராத்திலிருந்து பாதுகாக்கணும். அப்படி இல்லாட்டி நிறைய அமல் செய்வார், சொந்தத்துக்கு கிட்ட கூட வைத்துவார். ஆனால் அவர் செஞ்ச ஒரு பாவம் அவருக்கு மௌத்து, நல்ல மௌத்து வாரத்தை விட்டு மாற்றம். சில மக்கள் எழுதுறாங்க, கடைசியில் சொல்ல பிடிக்கிறார், மக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதனுக்கு நல்ல மௌத்துக்கு தடையாக இருக்குமா அந்த மற்ற வாழ்க்கையில தொடர்ச்சியாக செஞ்சு வர ஒரு பாவம். நல்ல 2 பாயிண்ட் விலை கொள்ளணும். நல்ல மௌத்து ஈமானுடைய மௌத்து வாரத்துக்கு, மௌத்துடைய டைம்ல கலிமா வாரத்துக்கு தடையாக மாறும். ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை கண்டினியூஸாக செஞ்சு வர்றான். வருஷனாக சிங்கர் குடிச்சு வரான், வருஷனாக பாட்டு கேட்டு வரான்,
வருஷ கணக்கு ஹராமான சில பழக்கங்கள், ஹராமான பார்வைகள், கண்ணால் நதி சொல்ல பார்க்குறேன், ஃபோனில் நதி சொல்ல பார்க்குறேன், இந்த மாதிரி மறைமுகமான பாவங்கள் யார்கிட்ட இது இருக்குமோ நமக்கு எழுதுறாங்க. மௌத்துடைய டைம்ல நல்ல மௌத்து வாரத்தை வரைக்கும் அந்த மனிதனுக்கு அது பெரிய தடையாக மாறும். நல்லா பெரிய மௌத்துல கொடுக்கணும். தௌபாக்கு அவகாசம் கொடுத்தா அவங்க ரூம் எடுத்துருவாங்க. ஆக்சிடென்ட் இல்லை, அதில் இதில் சில கஷ்டங்கள் இல்லை, தௌபாவுக்கு சான்ஸ் கிடைக்காது. சில மனிதர்களை பாருங்க, எல்லாம் அவங்க மௌத்தாக்கு போக்கில் சும்மா மௌத்தாக்குறது, நோயில் போட்டு மௌத்தாக்குவோம். சில மனிதர்கள் அவனோட கடைசி லைஃப் டைம் பாருங்க படுத்து படுக்கையில் ஆகிடுவான். அவருக்கு மௌத்தா போகிறது கொஞ்ச நாள் முந்தி நல்ல வேலையாக பேசுவார். நோயை கொடுக்கும். நோயை கொடுத்து அல்ல ஒரு மனுஷனை மௌத்தாக்குறதுன்றது ஒரு வகையான ஒரு நல்ல ஒரு அடையாளம். ஏனென்றால் மிஷ்கா ஷரீஃப் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு மனுஷனுக்கு எல்லாம் சொர்க்கத்தில் எழுதுறாங்க. அந்த மனுஷன் மௌத்தா ஒரு டைம் கிட்டேயாக போகும்போது இவர் சொர்க்கத்துக்கு ஒரு அமல் செஞ்சு போதான். ஏன் பிறகு நான் செய்யலாம், நான் இவரை சொர்க்கத்துக்கு கொடுக்க முடியுமே. அதனால இவருக்கு நோயை கொடுத்து எல்லாம் பாவத்தை பண்ணிப்பான். படுத்த படிக்கிற கூட எல்லாம் பாவத்தை பண்ணிப்பான். எல்லாம் இவருக்கு நோயை கொடுத்தது, ஸ்ட்ரோக்கை கொடுத்தது, ஹார்ட்டை கொடுத்தது, ஹார்ட் அட்டாக் கொண்டு வர வச்சது, பெட்டில் படுத்த படிக்கையில் போட்டது, இது வேற ஒன்றுமே இல்லை. இவரோட மவுத் நல்லா அமைச்சு இவருக்கு சொர்க்கத்தை நல்லா கொண்டு போகிறான். அதுக்கு தான் எல்லாம் இவரோட இறக்கம் எல்லாம் நோயை கொடுத்து நல்லா சொல்லுது. பெரிய அநியாயம் செஞ்சாலும் எங்கேயும் பஸ் சேரவில்லை. ஆனால் நல்ல மவுத்தை எல்லாம் செஞ்சிருவான். கடைசி கட்டத்தில் எல்லாம் நல்ல மௌத்தை ஒரு சின்ன அமலாக ஐக்கியம், ஒரு சின்ன அமலாக ஐக்கியம் அல்லாஹ் அந்த அமலை கொண்டு பொருந்தி எல்லாம் செஞ்சிருவான். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனை பல சந்தர்ப்பங்கள் ஏதோ ஒரு அமலை வச்சுக்கிட்டே பொருந்தி கொள்ளுகிறோம். ஆனால் பாவம் நினைக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு சம்பவம் நினைவாது அதை மட்டும் கருத்து சொல்லிட்டு முடிச்சு கொள்கிறேன். ஈஜிப்டில் அண்மையில் 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் அவருக்கு நடந்ததை சொல்றாங்க. ஒரு கனவு காண்றார். என்ன கனவுண்டா, அவன் அடுத்த ஒரு உணவு ஊட்டி போகிற மாதிரி ஒரு கனவு. சும்மா இக்னோர் பண்ணினாரு. சும்மா வளர்ந்த வார ஒரு கனவு ஆகிக்கும். அடுத்த பார்த்தா சேம் மெசேஜ்களுக்கு வருவது கனவுல. இவரை நீங்கள் உணவு கூட்டி போகும். இப்போ எனக்கு மனசுக்கு பார்த்தீங்கன்னா சேம் கனவு, ஒரே டைம் கஞ்சத்துறை நேரம் அப்படி. இப்போ என்ன செஞ்சார், ஒரு ஆலி மணிக்கு கேட்டானா தொடர்ந்து 2 நாள் ஒரே கனவு கண்டேன். இதில் நான் உங்களாக பண்ண போகிற மாதிரி உங்களால் எடுத்து செல்லும்படி எனக்கு சொல்ல வருது. அப்போ அந்த ஆலயம் சொன்னாராம், அப்படின்னா ஏதோ உங்களுக்கு ஒரு செய்தி வருவது, நீங்கள் அவர் உங்களால் எடுத்து போகிறது நல்ல மாட்டார். இவர் ஒன்றும் மறுபடியும் சொல்லலை. கேட்டு 3ஆவது நாள் தூங்குறார். அதே கனவு அதே மெசேஜோடு காட்டுறார். இவரை நீங்கள் உங்களால் எடுத்துட்டு போகும். இதுக்கு நிச்சயமாக வெயிட் பண்ணல. அந்த வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் அந்த மனிதர்கிட்ட சொன்னாராம், நான் 3 நாளாக தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் கூட்டிட்டு போகிறேன் கனவு காண்றேன். நீங்கள் என்னோட உட்காந்து வாரத்துக்கு தயாராக. அந்த மனுஷன் சொன்னாராம், நீங்கள் என்ன உட்காந்து கூப்பிட்டுறீங்க, உட்காந்து வாரத்துக்கு முன்னாடி நான் ஜும்மாவும் தொழாத, ஜும்மாவும் நான் தொழுவேன். இவர் சொன்னாராம், நான் தொழுகை உங்களுக்கு படிச்சு தரீங்களா? அவர் சொன்னாராம், தொழிலுக்கு தயாராகிறது உதவு செய்யணும் தானே, அந்த உதவு சரி நான் செஞ்சேன். ஒரு உதவு சரியான வாழ்க்கையில் நான் செஞ்சதில்லை. உதவு செய்ய எப்படின்னு எனக்கு தெரியாது, தொழுகை எப்படி இருக்குது. இவர் சொன்னாராம், நான் உங்களுக்கு இதெல்லாம் படிச்சு தரேன், நீங்கள் என்னோட வாங்க. அன்பான அவர் சொல்றது, நான் என்னோட உட்காந்து போகணும். உட்காந்து போன நாளிலிருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை விட்ட நான் காண்றேன். அவர்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சம் எனக்கு வேண்டியது. முதலாவது நாள் வந்தார், மஸ்ஜிதுக்கு போனோம், மக்கா வைக்கிறோம், மஸ்ஜிதுக்கு போனோம், மஸ்ஜிதில் தொழுதோம். தொழுதத்துக்கு பின்னால் ராவைக்கு வருவார். 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் பள்ளிக்கு போனவர் ரிட்டன் திரும்பி வரல எங்கள் ரூமுக்கு. இப்போ நாங்கள் அமைதியோட பார்த்தோம், எதிர்பார்த்து இல்லாமல் கடைசியாக மஸ்ஜிதுக்கு போயிட்டு பார்த்தா மஸ்ஜிதுல் ஹராமில் காபாக்கு முன்னால சுஜூதுடைய நிலைமையில ரூம் வைக்கிறார். ஜும்மாவும் தொழாத, உதுவும் செய்ய தெரியாத இந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு இதை பார்த்ததோட ஒரு பக்கம் கவலையால் மௌத்தா போனது, இன்னொரு பக்கம் என் மனசுல உறுத்தி கொண்டே இருக்குது. அதுதான் இந்த மனிதனுக்கு இவ்வளவு அழகான நல்ல முடிவை கொடுக்குறேன்னா இவர் என்னதை செஞ்சார்? ஒன்றுமே செஞ்சு தொழாத மனுஷன் என்ன? அவர் சொன்னார், ஜனாசாவை அவசரமாக ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல தொழிலிக்கப்பட்டு ஜன்னத்துல் வாழ ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டுச்சு.
பெரிய பாக்கியமா இல்லையா? காபாக்கு சில டிஸ்டன்ஸ். ஆர்கிடெக்ட் ஜுல்ஃபிகார் தெரியும் நினைக்கும். மீனன் பள்ளியை சேர்ந்தவர். நிறைய மஸ்ஜிதுகளுக்கு ஃப்ரீயாக பள்ளியை கட்டி கொடுத்திருக்கிறார். நிறைய வீடுகளுக்கு சஃபர்ன்னு சொல்லுவார். சுபோக்கு தஹஜ்ஜுக்கு பள்ளி வருவார். மீனன் பள்ளி எந்த வருஷமும் தவறாமல் உங்களாக வைத்துவார். அவங்க ஆரம்பத்தில் வைக்கிறார். இந்த வருஷமும் குடும்பத்தோட போனார். மக்கள் அவர்கள் இருக்கிறார். அவர் ஆயிடுச்சானதும் மீனன் பள்ளியை தொழிற்சாங்க. தம்பியோட போனார், பிள்ளையோட போனார். சுப்ஹான் 10 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சுது தொட போகிற எவ்வளோ பெரிய பாக்கியம். அங்கெல்லாம் மொத்தா போகிறது அந்த பூமி சிறப்புமாயிருக்கு. அத்தனை பேர் என்னோட ஜனாசில் கலந்து கொள்றாங்க. அதை எவ்வளோ பெரிய சிறப்பு. மீனம்பாடியில் மொத்தம் போனோம் 2000 பேர் கூட்டி நான் தோந்திருப்போம். சுப்ஹான் அல்லாஹ். அந்த ஜனாசில் முழு உலகத்தில் இருக்கிற பல மக்களும் வந்து எத்தனை லட்சம் பேர் ஒரே நேரம் நாங்கள் தொழுந்திருப்பாங்க. எல்லாரும் ஒரே சத்தமாக காபாவுடைய பூமி ரஹ்மத்தின் பூமி அங்கே சிலோர் டிஸ்டன்ஸில் அவரோட கபர் அமைச்சு நல்லா எங்களுக்கு நல்ல மொத்தம் நசீபா சொல்றாங்க. இவர் சொல்றாரு, எங்க உள்ளத்துல வருவது இது எப்படி சார், இது சாத்தியம் இல்லை. நான் மனைவியோட கால் பண்ணி பேசினோம். மனைவிகிட்ட பேசின டைம்ல மனைவிகிட்ட கேட்டேன்னா, இவருக்கெல்லாம் இவர் ஒரு நல்ல முடிவு கொடுக்குறா, இவர் என்ன செஞ்சார் அவ்வளோ பெரிய ஒரு அமல். மனைவி சொன்னாவா, இவர் அல்லாத விஷயத்துல குறை செஞ்சு வராது தான், அமல் எல்லாம் அவ்வளோ சரியில்லை. ஆனால் இவரும் நல்ல மனுஷன், இவர் உள்ளம் நல்ல மனுஷன், யாருக்கும் இவர் அநியாயம் செஞ்சு கிடையாது. ஒரு நல்ல கணவர் இவர், இவரும் நல்ல வாப்பா, இவரும் நல்ல மகளாவை செஞ்ச ஒரு மனிதன் என்று சொல்லிட்டு அவர் சொன்னாரா. இவர்கிட்ட தொடர்ச்சியான ஒரு பழக்கம் இருந்துச்சு. இவர் சாதாரண ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்ய வர்றார். இவர்கிட்ட சம்பளத்திலிருந்து ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்கி எங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வயசான ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு முழு சாப்பாடும் ஒவ்வொரு மாசமும் பொறுப்பெடுத்து செஞ்சு கொடுத்தது என்ன. அவர் செஞ்சாமல் என்னென்றால் செலவில் ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்கிடுவார். ஒதுக்கி அவருக்கு தேவையான சாமானத்தை வாங்கிட்டு அந்த வீட்டில் அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சு வருவார், கொடுத்துட்டு வருவார். அன்பானவர்களே, இவர் சொல்றாரு, நாங்கள் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட என்ன நடந்த செய்தியோட சொல்ல போகல. அந்த பெண் சொன்னாலாம், பல வருஷமாக எனக்கு சாப்பாடு இவர் தான் எனக்கு கொண்டாந்து தருவார். என்னை மாசத்துக்குள்ள முழு சாப்பாடையும் இவருடைய செலவாக எனக்கு கொண்டாந்து தந்து இவரே சாமான் எனக்கு கொண்டாந்து தருவார். நான் ஒவ்வொரு தைலமும் எனக்கு சாப்பாடு கொண்டாந்து தரும் பொழுது நான் செஞ்ச ஒரு துவா, அல்லாஹ் இவருடைய இறுதி முடிவாக இவருடைய கடைசி நிலையை சீராக்கிறார். தொழுகையும் இல்லை, உதவு செய்ய தெரியல. அதனால மக்கால காபாக்கு முன்பு சுஜூதில் தொழுகிறார். அந்நியமானவர்களே, பாவத்தை விட்டு தவிர்க்கிறது, உள்ளம் தூய்மையாக இருக்கிறது. இதுதான் இதனுடைய பெரிய முக்கியத்துவம். இந்த மையத்துக்கு யாரும் மனசால சரி நினைச்சக்கூடாதுமா. கஞ்சோட்டு வைத்து செய்து ஒரு கபலோட்டு வைத்து பெரிய லட்டியோடு இல்லாமல் வைத்து நாள் அழிஞ்சிப்பதான் கொஞ்சம் நிம்மதி நினைச்சக்கூடாது. எங்களோட மையத்தோடு நீங்கள் அடுத்த காலத்தில் கண்ணால் கண்ணீர் வரும். ஒரு சாலியான நல்ல நேபரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். எங்கள் ஏரியா அடிக்கிற மக்கள் அழுவோம். எங்கள் மாநிலவாசிகளை கண்ணால் எங்களோட மையத்தை நினைச்சு அந்த கண்ணீர் வரும். இப்படி நல்ல வசனம் வரணும், இப்படி நல்லவனை வாழ்ந்துட்டு மௌத்தா போகணும்னு சொல்லுவோம். எங்களை கோலாக இருக்கிறோம். அடுத்தவங்களை அநியாயம் செய்யக்கூடாது, நல்ல மக்களாக வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இறுதி முடிவு நல்ல முடிவாக்கி சிறப்பான முடிவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிலைமையில என்னை பொருந்தி கொள்றானோ, அவன் எந்த நிலைமையில எங்களோட சந்தோஷப்படுவானோ அதே மாதிரி அவன் பொருந்தி கொண்ட நிலைமையில நாங்கள் செஞ்ச அனைத்து அமலுக்குரிய கூலிகளையும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தில் மௌத்துக்கு பின்னால் இஹ்லாஸாக அமல் செய்ய பாக்கியத்தை நசீபாக்கி உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் அனைவருக்கும் நசீபாக்கி கலிமாவோட நல்ல மௌத்தை நீ நசீபாக்கி தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.